ப்ளவுஸில் பேக் சைடு இதுவரை மார்க் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததை பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே வர இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் எப்படி அடுக்கிறதுனா, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். இந்த சைடை விட்டுட்டு இங்கேருந்து இங்கே கடைசி வரை என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கங்க. இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ 29னா அதை வந்து 4ஆல் வகுத்தா அப்படின்னா 7.25 இன்ச்சு வரும். 7.25 இன்ச்சை இங்கேருந்து இங்கே வர அந்த 7.25 இன்ச்சை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா, நம்ம பேக் சைடில் 2 டாட் பிடிப்போம் பாருங்கள். இந்த பேக் சைடில் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு. இங்கேருந்து 7.25 இன்ச்சு, இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இந்த இதை திருப்பி இந்த அளவுக்கிட்ட வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு வச்சுருந்தீங்களா அங்கே வச்சு துணியை அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த அளவை குறிச்சிக்கோங்க. இதான் நடு சென்டரு. இப்போ இங்கேருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து அரை இன்ச்சு, இங்கேருந்து அரை இன்ச்சு, அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு விட்டுருந்தோம். இப்போ இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம்.